نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. எங்களுடைய இந்த வார திட்டத்துடைய வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வகுப்புகள் சம்பந்தமான சாராம்சம் கொண்ட ஒரு நிமிடத்துக்கு உள்ளால முன் வச்சுட்டு எங்களோட வகுப்புக்குள்ளால உள்ள போகும். நாங்க அஹ்காமுல் மௌலூத், ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த பிறந்த குழந்தையோடு சம்பந்தப்படக்கூடிய ஃபிக்ஹுடைய சட்டங்கள் என்ன என்றதை பார்க்கணும். இப்படி ஒரு வீட்டில் ஜனாசா, ஒரு மையத் சம்பந்தப்படுகின்ற போது அந்த ஜனாசாவோடு சம்பந்தப்படுகின்ற சட்டங்கள் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ, அதே போல ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையோடு சம்பந்தப்படக்கூடிய சட்டங்கள் என்று குறிப்பாக 8 தலைப்புகளில் மார்க்கம் பேசியிருக்கிறது. அதுல ஒரு குழந்தை பிறந்த அதே நாளோடு சம்பந்தப்படக்கூடிய 3 விடயங்களும், குழந்தை பிறந்ததிலிருந்து 7வது நாளோடு சம்பந்தப்படக்கூடிய 4 விடயங்களும், குழந்தை பிறந்ததிலிருந்து 8வது நாளோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு விடயமுமாக மொத்தம் 8 அம்சங்கள் ஃபிக்ஹுடைய தலைப்புகள் கீழால் பார்க்கப்பட வேண்டியவைகளாக இருக்கின்றன. அந்த அமைப்பிலே 1வது நாளுடைய 3 விஷயங்களும் பூர்த்தியாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். 7வது நாள் நடக்கக்கூடிய விஷயத்துல 1வது பெயர் வைக்கிறது சம்பந்தமாக கிட்டத்தட்ட 3 வகுப்புகள்ல பார்த்து அதை நிறைவு செஞ்சிருக்கிறோம். அடுத்தது சென்ற வகுப்புல அந்த 7வது நாள் நடக்கக்கூடிய 4 விஷயங்கள்ல 2வது விஷயமாகிய அகீகா கொடுக்கிறது சம்பந்தமாக பார்த்தோம். அதுல முதல் வகுப்பு நிறைவு பெற்று 2வது வகுப்புடைய தொடர்தான். மிக முக்கியமான பல விடயங்களை இந்த குறிப்பிட்ட நேரங்களுக்குள்ள அலசுறதுக்கு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பூர்த்தியாக இருக்கிறதோட எங்களோட வகுப்பு முடிச்சதுக்கு பின்னால் இது சம்பந்தமான செய்திகள்ல ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் அகீகா சம்பந்தமாக கடந்த எங்களுடைய வகுப்புகள்ல நாங்க அகீகா என்ற பெயர் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பார்த்திருந்தோம். அகீகா மார்க்கத்துல அது எப்படி சொல்லப்பட்டு இருக்குது என்ற செய்திகளை பார்த்தோம். அகீகாவுடைய மார்க்க தீர்ப்பு என்ன என்று சம்பந்தமாக பார்த்தோம். அகீகாவுடைய அந்த பிராணி, அறுக்கப்படக்கூடிய பிராணியுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக பார்க்கிறோம். இன்றைய வகுப்புடைய துவக்கம் அகீகா எந்த நேரத்துல கொடுக்கிறது, அகீகாவுடைய நேரம் சம்பந்தமாக 1வது பகுதியை பார்க்கிறோம். இதுல 4 தலைப்புகளுக்கு கீழாக அகீகாவுடைய நேரம் சம்பந்தமாக 4 தலைப்புகள்ல பேச போறோம். 1வது தலைப்பு அகீகா கொடுக்கிறது. ஆரம்பத்துல சென்ற வகுப்புல நாங்க லேசாக தொட்டு காட்டினோம். வகுப்பு முடிஞ்சதுக்கு பின்னால கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கிற நேரத்துல பொதுவாக எங்களுக்கு தெரியும் அகீகா 7வது நாளோடு சம்பந்தப்படக்கூடிய அமல் என்று சொல்லி ஒருத்தர் என்ன செய்யறார், ஒரு குழந்தை கிடைக்க இருக்கிறது, பிரெக்னென்ட் ஆகிக்கிறார், இன்னும் பிள்ளை கிடைக்கல, கிடைக்கிற மாசம் ஒரு சந்தோஷத்தால, சந்தோஷ மிகுதியால பிள்ளை கிடைக்கிறதுக்கு முதல் அகீகா கொடுக்கிறார். பிள்ளை கிடைக்கிறதுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு ஆம்பளையோ பொம்பளையோ, சரி பொம்பளை பிள்ளைண்டாலும் பிரச்சனை 2 கொடுப்போம் என்று சொல்லி அவர் என்ன செய்யறார், சந்தோஷத்துல பிள்ளை கிடைக்கிறதுக்கு முதல் வயிற்றில் இருக்கக்கூடிய நேரத்துல அகீகா கொடுக்கிறார். இப்படி கொடுத்தால் அகீகா செல்லுபடியாகுமா என்று கேட்டால், 1வது குழந்தை பூர்த்தியாக பிறந்ததன் பின்னால், பூர்த்தியாக அந்த குழந்தை பிறந்ததன் பின்னால் தான் அகீகாவுடைய சுன்னத் நிறைவேறும். சரி, ஒரு குழந்தை மௌத்தாகி பிறகுது, பிறந்து மௌத்தாகிறோம் இருக்குது, மௌத்தாகி பிறக்கிறோம் இருக்குது. ஒரு குழந்தை மௌத்தாகி பிறந்தால் சட்டம் வேற, பிறந்து மௌத்தாகினால், மௌத்தாகி பிறந்தால் அகீகாவுடைய சுன்னத் அங்க சுன்னத் கிடையாது. நாங்க மேலதிகமாக ஒரு எங்களோட குழந்தை ஒன்று வஃபாத்தாகிக்குது என்ற ஒரு கவலையில ஒரு சதகாவுடைய அடிப்படையில கொடுத்தால் பிரச்சனை இல்லை. மௌத்தாகி பிறந்தாங்க, பிறந்து மௌத்தாகினால், அது பிறந்து 1 நிமிடம் 2 நிமிடம் 10 நிமிடங்களுக்கு பின்னால் அப்படி இருந்தாலும் சரி, 1 நாள் 2 நாள் 1 மாதம் அப்படி இருந்தாலும் சரி, பிறந்து மௌத்தாகினால் அந்த குழந்தைகளுக்காக வேண்டி அகீகா கொடுக்கிறது மிக முக்கியமான ஒரு சுன்னா. மிக முக்கியமான அந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறது சம்பந்தமாக நாங்கள் பெயர் வைக்கிற அந்த பாடத்துல பார்க்கிறோம், கொடுக்கிறது சுன்னத். அது அந்த அகீகா அந்த குழந்தை வஃபாத்தாகக்கூடிய நேரத்துல பொறுப்பாக இருக்கக்கூடியவர், வசதி வாய்ப்பு உள்ளவராக இருந்தால் அவருடைய பெயர்ல அதை கொடுக்கிறது சுன்னத்தாக ஆகும். இது 1வது விஷயம். 4 விஷயத்துல 1வது விஷயம். 2வது விஷயம் நாங்க ஆரம்பத்துல சொன்னோம், ஒருத்தர்
வயிற்றுல இருக்கிற நேரத்துல அகீகா கொடுத்துட்டாரு என்று வச்சுக்கொள்வோம். இப்ப கொடுத்த அகீகாவாக நிறைவேறுமா அல்லது திரும்பவும் ஒரு அகீகா கொடுக்கணுமா? வயிற்றுல குழந்தைக்கு நம்ம பிள்ளை கிடைக்கல, பிள்ளை கிடைச்சதுக்கு பின்னாலதான் கொடுக்கறது சுன்னத்தை பார்த்தோம். சரி, அப்படி கொடுத்துட்டால் அவரை திரும்பவும் கொடுக்கணுமா, அது செல்லுபடியாகாதா என்று கேட்டால் இதுல உலமாக்கள் கருத்து வேற்றுமை வைக்கிறாங்க. அதாவது ரெண்டு கருத்தையும் சொல்றாங்க. பொதுவாக தெரியும் உலமாக்களுடைய கருத்து வேறுபாடு என்று சொல்றது எங்களோட உம்மத்துக்கு பெரிய ஒரு ரஹ்மத் என்று சொல்லுவாங்க. இஸ்திலாஃபுல் அஇம்மா ரஹ்மத்துன் லில் உம்மா என்று சொல்லுவாங்க. அறிஞர்களுடைய கருத்து வேறுபாடுகள் உம்மத்துக்கு ரஹ்மத். ஏதோ ஒரு கட்டத்துக்கு இக்கட்டான கட்டங்களுக்கு எங்களுக்கு செய்து கொள்றதுக்கு அவைகள் உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில். ஆனா பொதுவாக அதிகமான உலமாக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னென்றால், அந்த வயிற்றில் இருக்கிற நேரத்தில் அகீகாவாக கொடுத்திருந்தால் அது செல்லுபடியாக ஆக மாட்டாது, திரும்பவும் கொடுக்க வேண்டும். திரும்பவும் கொடுத்தால்தான் அந்த அகீகா கொடுத்ததாக நிறைவேறும். இருந்தாலும் இப்னு ஹஜர் அல்-ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ் என்று சொல்லக்கூடிய ஷாஃபிஈ மத்ஹபுடைய ஃபத்வாவுடைய வரிசை கிரமத்தில் முன்னிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க சொல்றாங்க, உண்மையிலே ஒரு குழந்தை இருக்கிறது ஊர்ஜிதம் செய்யப்பட்டு விட்டால், வயிற்றுல இந்த குழந்தை உயிரோடு இருக்குது என்று ஏதோ எங்கட இந்த காலத்துல ஊர்ஜிதம் செய்யக்கூடிய வழிகள் இருக்குது. அந்த வழியில ஊர்ஜிதம் செய்யப்பட்டதற்கு பின்னால இவர் அகீகா கொடுப்பாராக இருந்தால் அந்த அகீகாவுடைய அந்த அஸ்லு சுன்னா என்று சொல்வார்கள், அந்த சுன்னத் நிறைவேறும். இருந்தாலும் அந்த பூரணத்தன்மை இழந்துவிடும். அந்த சுன்னத் பூரணத்தன்மை இழந்து ஏதோ சுன்னத் நிறைவேறும், திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் கிடையாது என்ற ஒரு செய்தியை சொல்றாங்க. அவங்க காரணம் சொல்றாங்க, அன்னல் மதார அலா இல்மி வுஜூதில் வலதி. அகீகா கொடுக்கிறதனுடைய அடிப்படை அம்சம் எதில் இருக்கிறது என்றால் குழந்தை இருக்கிறது என்ற அந்த செய்தி கன்ஃபார்ம் ஆகிறது. அப்ப கன்ஃபார்ம் ஆகினால் கொடுத்தால் அது நிறைவேறும் என்று சொல்றாங்க. நிறைவேறினால் அது பரிபூர்ணத்தன்மை இழந்துவிடும். எனவே நிறைவேறும் என்று சொல்றது ஒரு ஏழைகள் இயலாதவர்கள் ஒரு கட்டத்தில் தெரியாதனத்தில் அவசரத்தில் கொடுத்துட்டாங்க. இப்படியான கட்டத்தில் திரும்பவும் அவங்களை கொடுங்க என்று சொல்லி இது ஒரு முக்கியமான சொன்ன திரும்பவும் கொடுங்க என்று அப்படியான ஏழைகள் விடயத்தில் இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் அமல் செய்யறதுல பிரச்சனை இல்லை. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், எந்த நாள்ல அகீகாவை கொடுக்கிறது அது எங்களுக்கும் தெரியும். அதை நாங்கள் 7வது நாளுடைய விஷயத்தை தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். 7வது நாள் அகீகா கொடுக்கிறது என்பது எங்களுக்கு தெளிவான விஷயம். ஆனால் 7வது நாள் என்று சொல்றத எப்படி நாங்க மதிப்பெடுக்க, உதாரணமா இன்னைக்கு திங்கட்கிழமை பகல் ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு குழந்தை கிடைச்சிச்சு. பகல் ஒரு 2 மணிக்கு அல்லது 3 மணிக்கு குழந்தை கிடைச்சிச்சு. இப்ப 7 நாளுடைய அந்த கவுண்டிங், அந்த எண்ணிக்கை எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? சரியா அந்த 24 மணித்தியால கணக்கு பார்க்கறதா? இதே 3 நாள் அந்த அதே அடுத்த இந்த 3 மணில இருந்து அடுத்த 3 மணி அடுத்த 3 மணி அப்படி பார்க்கறதா? அல்லது இன்றைய நாள் அப்படியே விட்டுட்டு இந்த திங்கட்கிழமை அப்படியே விட்டுட்டு செவ்வாய் புதன் வியாழன் என்று அப்படி 7 நாள் பார்க்கிறதா என்று கேட்டால் 7 நாள் என்று சொல்வது குழந்தை பகல் நேரத்தில் பிறக்குமாக இருந்தால், குழந்தை பகல் நேரத்தில் பிறக்குமாக இருந்தால் அந்த பகல் முதல் நாளாக கணிக்கப்படும். அந்த பகல் அரைவாசி அல்லது முக்காவாசி பகுதி முடிஞ்சிருந்தாலும் சரி பரவாயில்லை. அந்த 7 நாள்ல முதலாவது நாளாக குழந்தை பகல் நேரத்தில் பிறந்திருந்தால் அந்த பகல் கணிக்கப்படும் என்றதுதான் உலமாக்களுடைய கருத்தாக இருக்குது. சரி, அந்த குழந்தை இரவையில பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. குழந்தை இரவையில பிறந்து இப்ப என்ன செய்யறது என்று கேட்டால் அதையும் உலமாக்கள் பேசிக்கிறாங்க. இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வலா துஹ்ஸபு லைலா. உதாரணமா நேற்று இரவு புள்ள கிடைச்சு, இன்றைக்கு இரவுக்கு புள்ள கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இன்றைய நாள் திங்கட்கிழமை ஒரு நாளாக பார்த்து செவ்வாய் 2 புதன் 3 அப்படி பார்க்கிறதா என்று கேட்டால் இன்றைய இரவு கணிப்பு கிடையாது. இரவையில புள்ள கிடைச்சால் அந்த 7 நாளுடைய முதலாவது நாள் அடுத்த நாள் காலை தான் பார்க்கிறது. திங்கள் இரவு, இப்ப இந்த இரவு கிடைச்சால் நாளைய நாள் தான் முதலாவது நாள், அடுத்த நாள் 2வது நாள் அப்படி பார்க்கிறது. பகல் நேரத்தில் கிடைச்சால் அந்த பகலுடைய பெரும்பகுதி முடிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த பகல் முதலாவது நாளாக கணிக்கப்படும். இது இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. பலில் யௌமுல் லதி யலீஹா என்பதாக சொல்றாங்க. இதே செய்தியை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சொல்றாங்க. பையில் முடித பிள்ளை இரவையில பிள்ளை பிறந்திருக்குமாக இருந்தால் துசிபல் யௌமுல் லதி யலீ தில்கல் லைலத, அந்த இரவை அடுத்து வரக்கூடிய பகல் தான் முதல் நாளாக கணிக்கப்படும். பிலா ஹிலாஃபின், இதுல உலமாக்கள் சொன்ன கருத்து வேறுபாடு ஒன்று கிடையாது. நஃப அலைஹி ஃபில் புவைத்தி, முக்தஸர் அல் புவைத்தி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் இந்த செய்திகளை தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. இந்த செய்திகள் பின்னால் பேசப்படுகிறது.
இப்ப 3வது செய்தி பார்த்தோம். 7வது நாள் கொடுக்கிறது. அந்த 7வது நாளுடைய கணிப்பு கவுண்டிங் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? பகல் நேரத்தில் கிடைச்சிருந்தால் அதே பகல் தான் 1வது நாள். இரவு நேரத்தில் கிடைச்சிருந்தால் அந்த இரவை நாங்க விட்டுட்டு அடுத்த பகல் முதல் நாளாக நாங்க எடுப்போம் என்ற செய்தி. அந்த 3வது செய்தி அதோட சேர்த்து இன்னும் ஒரு செய்தி என்னன்னா, சரி 7வது நாள் ஒருத்தருக்கு கொடுக்க விடுபட்டது. 7வது நாள் மிஸ் ஆனது. ஏதோ ஆடு வாங்குறதுக்கு கொடுத்திருந்தார், ஆடு வந்து சேரல, அல்லது ஏதோ ஒரு காரணம், அல்லது அந்த கையில தள்ளி இல்லை, ஏதோ 7வது நாள் மிஸ் ஆகும். இப்ப என்ன செய்யறது? இவருக்கு அடுத்த கட்ட சொன்னா என்ன, அடுத்த கட்ட மார்க்க வழிகாட்டல் என்ன என்று கேட்டால், 7 மடங்குகள் 7வது நாள் விடுபட்டால் 14வது நாள், அல்லது 14வது நாள் விடுபட்டால் 21வது நாள். 7 மடங்குகளை கவனிப்பது அடுத்த கட்ட ஒரு மார்க்க வழிகாட்டலாக மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்லி இருக்கிறார். இதுகள் தெளிவாக சுத்தக்கூடிய கிதாபுகள்ல பேசப்பட்ட செய்திகள். சரி, இதை கட்டாயம் கவனிச்சுத்தான் ஆகணுமா? இந்த 7வது நாளுடைய விஷயங்களை கட்டாயம் கவனிச்சுத்தான் ஆகணுமா? ஒருத்தர் என்ன செய்யறாரு, 7வது நாள் மிஸ் ஆகிட்டு 8வது நாள் கொடுத்தார், 9வது நாள் கொடுத்தார், 10வது நாள் கொடுத்தார், அல்லது 7வது நாளுக்கு முன்னுக்கு 6வது நாள், 5வது நாள், 2வது நாள், 1வது நாள் இப்படி கொடுத்துட்டார் என்றாலும் அதுல எந்த குற்றமும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. ஆனால் ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் வந்திருக்குது. ஹதீஸ் வந்ததை சுற்றி நாங்க 7வது நாள் கொடுக்கிறது சுன்னத்தாக இருக்குது. ஹதீஸ் 7வது நாள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்க. அதை வச்சு உலமாக்கள் அஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஹஸன் வல் ஹுஸைன் ரலியல்லாஹு அன்ஹுமா யௌமத் தாபிஈ என்பதாக ஹதீஸ் வந்திருக்குது. அதை வச்சு நாங்க 7வது நாள் கொடுக்கிறது. அடுத்த 7 மடங்குகளை அது ஹதீஸ்ல வர இல்லை, ஃபுகஹாக்கள் அதுல இருந்து ஒரு ஹிக்மத்துக்காக வேண்டி சொல்றாங்க. அதுல முன்ன பின்னாடினா சுன்னத்துல குறைபாடு இல்லை, அதை கவனித்துக் கொள்வது முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. இது 3 விடயங்கள். 4வது விடயம், ஒருத்தர் அகீகா கொடுக்க இல்லை. உதாரணமா நாங்க எங்களை எடுத்துக்கொள்வோம், எங்களுக்கு அகீகா கொடுத்தமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியான்னு எடுத்துக்கொள்வோம். அகீகா கொடுக்கவே இல்லைன்றது உறுதி, அல்லது எங்களுக்கு கொடுத்ததா இல்லையான்னு தெரியாது. கொடுக்கல இவர் என்ன செஞ்சிட்டார், இவர் பாலிகாகி இவர் கல்யாணம் முடிச்சு இவருக்கும் பிள்ளைகள் கிடைக்கிற ஒரு நிலைமை. இப்ப இவருக்கும் அகீகா அந்த சுன்னத் இருந்து கொண்டே இருக்குமா, அல்லது அவர் கொடுக்க இயலாத அவங்களோட உமா அப்பா தான் கொடுத்தீர்கள், அது மிஸ் ஆகிறது தான் அந்த சுன்னத் வந்து மிஸ் ஆகிட்டு அப்படியா என்று கேட்டால், 4வது விஷயம், ஒருத்தர் பருவ வயது அடையும் வரைக்கும் அவருக்காக வேண்டிய அகீகா கொடுக்கப்பட இல்லை என்றிருந்தால் அவரை அவருக்காக வேண்டி அகீகா கொடுக்கிறது சுன்னத். அவரை அவருக்காக வேண்டி அகீகா கொடுக்கிறது சுன்னத். அதனால எங்களுக்கு சில நேரம் தவறி பேசிட்டு என்றது உறுதி, அல்லது எங்களுக்கு கொடுத்ததா இல்லையான்னு தெரியாது. எங்களை பற்றி எங்களுக்கு கொடுக்குற நேரத்தில் நாங்கள் கடந்த பாடத்தில் ஞாபகப்படுத்தி நம்ம மாட்டுடைய விடயத்தில் ஒரு மாட்டை நாங்கள் 7 பேர் 7 பங்குகள் சேர்ந்து கொள்ளலாம். ஒரு ஆண் குழந்தை 2 பங்காக, எங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை என்றால் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்கு வரும். அது மாதிரி 2 பொம்பளை பிள்ளைக்கு 2 பங்கு வரும். அப்ப 4 பங்கு, எங்கட 2 பங்கு 6 பங்கு, வயிற்று ஒரு பங்கு 7 பங்கு. அப்படின்னா செய்யணும். ஒரு மாட்டிலே எங்க குடும்பத்துடைய அகீகாவை கொடுத்தே இல்லை. ஒரு மாட்டிலே எங்க குடும்பத்துடைய அகீகாவை அந்த தலை கணக்கு பார்த்து நாங்கள் கொடுக்க செய்யும். சரி, இவ்வளவும் இந்த அகீகா கொடுக்கிற நேரத்தோடு சம்பந்தப்படக்கூடிய 4 தலைப்புகளுக்கு கீழாக செய்ய பார்த்தோம். அகீகா கொடுக்கக்கூடிய அந்த பிராணி ஆடோ மாடோ அது எப்படி இருக்கணும் என்ற செய்தி. அதுல பொதுவாக உதுஹிய்யாவுடைய என்னென்ன நிபந்தனைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அதிகமான நிபந்தனைகள் பிராணி என்ற நேரத்தில் பொதுவாக எல்லா நிபந்தனைகளுமாக ஒரு சில விதிவிலக்குகளை தவிர்த்து பெரும்பான்மையான எல்லா நிபந்தனைகளையும் அகீகாவும் உள்வாங்கிக் கொள்வது என்றதை ஃபுகஹாக்கள் சொல்றாங்க. அதுல 3 விஷயங்கள். ஒன்று, அந்த பிராணியுடைய நௌ என்று சொல்லுவாங்க, அது எப்படி ஆடா மாடா ஒட்டகமா அல்லது கோழியா அப்படியான விஷயங்கள். 2வது, அந்த பிராணியுடைய வயசு. அகீகாவுக்கு எங்களுக்கு சரி மாட்டுக்கு எத்தனை வயசு ஈக்கணும், மாட்டுக்கு எத்தனை வயசு ஈக்கணும் என்றெல்லாம் நீக்கும். அதே மாதிரி அந்த பிராணி எப்படியாக ஈக்கணும், நொண்டியை கொடுக்கலுமா, காயப்பட்டதை கொடுக்கலுமா, வாலில்லாத கொடுக்கலுமா என்ற விஷயங்கள். அந்த தலைப்புல 3 விதமாக பார்க்க. முதலாவது என்னதை கொடுக்கிறது, ஆடு மாடு இதை தவிர்த்து கோழியை கொடுக்கலுமா, கோழி கொடுக்கலுன்னு சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உபசியாட விஷயத்துல கோழி கதையெல்லாம் வரும், கிடைக்க இடையில கோழியுடைய கதைகள் உபசியால வரும். அப்படி கொடுக்க ஏழும் என்று சொல்றாங்க.
சும்மா கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக இதை பேச போறோம். நல்ல அவதானமாக கேட்டுக்கொள்ளணும். இந்த செய்தி பொதுவாக இது இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் போற செய்தி இல்ல, நாட்டிலையும் தான் வெளிநாட்டிலையும் போற செய்தி என்றதுனால வெளியே உள்ள கேட்கக்கூடியவர்களும் இந்த செய்தியை தெளிவாக கேட்டுக்கொள்ள வேண்டும். கோழி சம்பந்தமாக பேச போற இத வித்தியாசமாக விளங்கி அந்த செய்தி வித்தியாசமாக பேசிடக்கூடாது, தெளிவாக கேட்டுக்கொள்ளணும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மஜ்மூ என்ற கிரந்தத்துல சொல்றாங்க, எந்த உலமாக்களுக்கு மத்தியில எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. அந்நாம் என்று சொல்லுவாங்க, கால்நடைகளுக்கு அரபுல அந்நாம் என்று சொல்லுவாங்க. இந்த கால்நடைகள் அல்லாத எதுவையும் உதுஹியாவாகவோ அகீகாவாகவோ கொடுக்க இயலாது. ஃபலா துஜ்ஸிஉல் அகீகத்து கல் உதுஹியதி பிகைரி நஅம் பிலா ஹிலாஃபின். எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. நஅம் என்றால் என்ன, கால்நடைகள் என்றால் என்ன? 3 விஷயம். ஒன்று ஒட்டகம், இரண்டாவது மாடு, மூன்றாவது ஆடு. இதை தவிர்த்து எதையும் அகீகாவும் கொடுக்கறதுக்கு இயலாது, உதுஹியாவும் கொடுக்கறதுக்கு இயலாது. இதுல உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமையும் கிடையாது என்பதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் மஜ்மூ என்ற கிரந்தத்துல சொல்றாங்க. சரி, இந்த கோழி கதை எங்கால வந்திருக்கு? மக்கள் சும்மா ஆக்கள் புதுசா எடுக்க மாட்டாங்க, ஏதோ அதுல ஒரு தொடர்பொண்டு ஈக்கிறீங்க. அங்க அறிஞர்களுடைய கருத்தோ ஏதோ ஒன்றுதான் அப்படியே அது திரிவடைந்து எங்களிடத்துல வந்திருக்கும். அப்ப அந்த கதையும் நீக்கிது பாப்போம். அதுல ஷாஃபிஈ மத்ஹபை சேர்ந்த அறிஞர் இமாம் இப்ராஹிம் அல்-பாஜூரி ரஹ்மத்துல்லாஹ், தெரியும், அஸ்ஹர் யூனிவர்சிட்டியுடைய மஷீஹத்துடைய பொறுப்புல இருந்தவங்க, நீண்ட காலங்களுக்கு முன்னால் ஆரம்ப காலத்தில் உள்ளவங்க. அவங்க அதிகமான மதங்களுடைய மார்க்கக்கூடிய பல கலைகளை சார்ந்த கிதாபுகளை எழுதிய பெரும் ஒரு நூலாசிரியர், பெரும் ஒரு அறிஞர். ஃபிக்ஹ்ல ஹாஷியத்துல் பாஜூரி என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபி இது. பொதுவாக ஹாஷியத்துல் பாஜூரி நிறைய அகீதால எழுதிக்கிறாங்க, அது மாதிரி நிறைய கலைகள் எழுதிக்கிறவங்க. ஹாஷியத்துல் பாஜூரி அலா ஷர்ஹ் இப்னு காசிம் அல்-கஸ்வி என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபி இது. அதுல சொல்றாங்க, என்னுடைய உஸ்தாத் இப்ராஹிம் அல்-பாஜூரி ரஹ்மத்துல்லாஹ் யாருன்னு சொன்னா எஜிப்ட் யூனிவர்சிட்டியுடைய அந்த மஷீஹத்துடைய பொறுப்பு என்று சொல்றது அந்தந்த காலங்கள்ல முழு யூனிவர்சிட்டிக்கும் பொறுப்பாக இருப்பாங்க. அப்படி பொறுப்பாக இருந்த ஒருத்தர் தான் நீண்ட காலங்கள் எஜிப்ட்ல பொறுப்பாக இருந்த ஒருத்தர். அவர் சொல்றாரு, என்னுடைய உஸ்தாதுடைய பத்துவா அன்ன ஷைஹு கான யுக்தில் ஃபுகரா பிதபிஹி தீகி அகீகத்தன். என்னுடைய உஸ்தாத் ஏழைகள் அகீகாவாக சேவலை கோழியை கொடுக்க முடியும் என்று பத்துவா கொடுத்தார் என்று சொல்லி அவங்க ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இமாம் மைதானி ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் ஷாஃபிஈ மத்ஹபுடைய முத்தஅখিரு ஷாஃபிஈயா என்று சொல்லுவாங்க. பிந்திய கால அறிஞர்கள்ல மிக முக்கியமான பிரபல்யமான ஒரு அறிஞர். அவர்களும் கான யுக்தி பிஹாதா, இந்த ஃபத்வாவை அவங்களும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, இன்னஹு மத்ஹபு சய்யிதினா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இதுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய மத்ஹபாகவும் இருந்தது என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப கோழி விவகாரமாக ஏதோ ஒரு அங்க ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது, அங்க இருந்துதான் இந்த செய்தி பிரிவாக வந்திருக்குது, சும்மாவும் சொல்லல. அங்க அந்த செய்தியை சொல்லக்கூடியவங்க உறுதிப்படுத்துற மாதிரி இருக்குது அந்த செய்தி. இப்ப சும்மா அதை கேள்விப்பட்டில்லாதாலும் அதே இப்படி ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசனை வரலாம். இதை விளங்கினதுல உள்ள பிரச்சனை வந்து இது என்னன்னு சொன்னா, இது அகீகாவாக நிறைவேறாது. ஒருத்தர் ஏழை அவருக்கு அகீகா கொடுக்கணும் ஆசையும் கொடுத்து கொள்றதுக்கு வசதியும் இல்லை. சரி, இப்ப என்ன செய்யற அப்படியான ஆட்களுக்கு என்ன செய்யறப்ப அவங்களுக்கு ஒரு ஆசை அதை செய்யணும் என்ற ஒரு மனசுல ஒரு ஆறுதல் கிடைக்கிறதுக்கு நாங்க பார்த்தோம். அதோடைய ஹிக்மத்தை பார்க்கிற நேரத்தில் கியாமத்துடைய நாள்ல பிள்ளைகள் முர்தஹனுடைய அகீகத்தி என்ற வார்த்தைக்கு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்திருந்தோம் சென்ற வகுப்புல. அந்த வகுப்புடைய மிஸ்ஸா தவறி இருந்தவங்க அதனுடைய காணொலிகள் இருக்கிற ஒளிப்பதிவுகள் இதை நீங்க பார்த்துக் கொள்ள முடியுமா? இன்ஷா அல்லாஹ். அதுல சொல்றாங்க, இது என்ன சொன்னா, இந்த அகீகாவுடைய சுன்னத் நிறைவேறாது, ஒரு பரக்கத்துக்கு செய்யறது. பரக்கத்துக்கு செய்யறதுன்னு சொல்லுவோம். பரக்கத்துக்கு செய்யறது ஒரு மனசு ஆறுதலுக்கு பரக்கத்துக்கு செஞ்சு கொள்றதுல பிரச்சனை இல்லை.
சொல்லாங்க இது ஹுசூலு முத்லகில் பரக்கா, ஒரு பரக்கத்துக்காக வேண்டி, சரி இல்ல வசதி இல்ல அதுக்காக நீ மொத்தமான விட்டுடா இப்படி ஒன்று செஞ்சு வைக்கிறது. ஆனா வசதி கிடைச்சால் அந்த சுன்னத் ஒன்றை செஞ்சா, உதாரணமாக நாங்க துஹர்ற முந்தின சுன்னத் தொழல்ல, தொழாம இருக்கும் வரையில எங்கட அசருடைய நேரம் ஆகும் வரைக்கும் எங்க துஹருடைய அந்த முந்தின சுன்னத்துடைய அந்த பலம் என்று சொல்றது, இந்த சுன்னத் தொழணும் என்ற அந்த வேண்டுதல், எங்களை தொழணும் என்று சொல்லக்கூடிய அந்த பல வேண்டுதல் என்று சொல்லக்கூடிய அது இருந்து கொண்டே இருக்கும். நாங்க தொழல தொழுதுவிட்டா அந்த அந்த சுன்னத் தொழணும் என்ற மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வேண்டல் இருக்குது, அது எங்களை விட்டும் இல்லாம செய்கிறது. இப்ப நாங்க இந்த ஒரு ஒரு இல்லாததுனால ஒரு கோழியை கொடுக்கிறோம், கொடுத்ததுனால அகீகா கொடுக்கிற சுன்னத்துடைய அந்த மார்க்கத்துடைய அந்த வேண்டுதல் இருக்குது, மார்க்கம் முன்வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல், அந்த வேண்டுதல் கோழியை கொடுக்கிறதன் மூலமாக விழுந்து விடாது. அந்த இடத்துல பரக்கத்துக்கு கொடுக்கிறோம், அந்த சுன்னத்துடைய அந்த பலம் என்று சொல்லக்கூடிய வேண்டுதல் அது இருந்து கொண்டே இருக்கும். அது எக்காலத்துல எங்களுக்கு வசதி கிடைக்கிறோம் அந்த காலத்துல அந்த சுன்னத்தை திரும்ப கொடுக்கறதுனால அந்த சுன்னத் நிறைவேறும். உண்டான ஒன்றை திருப்ப உண்டாக்க இல்லாது. தாராளமா நாங்க அசைக்கா கொடுத்துட்டோம், கொடுத்த அசைக்காவை திரும்ப கொடுக்க போறோம். எங்க பிள்ளைக்கு அசைக்கா கொடுத்துட்டோம், திரும்பவும் 2வது தடவை திரும்பவும் இன்னொரு அசைக்கா கொடுப்போம் என்று கொடுத்தால் அது அசைக்காவை நிறைவேறாது. என்றால் தஹ்சீலுல் ஹாஸில் என்று சொல்லுவாங்க. அது ஏற்கனவே நடந்துட்டு நடந்த ஒன்றை திருப்ப நடத்தாட்டுறது இல்லை, அது நடந்து முடிஞ்சு. அதே மாதிரி ஒருத்தர் கோழியை கொடுத்துட்டாருன்றதுனால திரும்ப அவர் ஆட்டையோ மாட்டையோ கொடுக்கறதுக்கு இயலாது. அங்க நடந்துட்டு நடந்த ஒன்றை திரும்ப நடத்தாட்ட இயலாது என்றது இல்லை. அது அங்க பரக்கத்துக்காக வேண்டி கொடுத்தாரு, அவருக்கு வசதி இல்லைன்றதுனால திரும்ப அவர் அகீகாவாக கொடுக்க வேண்டியது இந்த ஆடு மாடு இந்த விஷயங்கள் தான். ஒட்டகத்தை பொறுத்தவரை எங்க நாட்டுல பேச்சுக்கு இடம் இல்லைன்றதுனால அதை விட்டுரும். சரி, இது இப்ப ஏன் அப்ப இமாம் பாஜூரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்லிக்கிறாங்களே என்று கேட்டால், இமாம் பாஜூரி ரஹிமஹுல்லா அவங்க சொன்னதுக்கு இதுதான் விளக்கம். ஏன் கொடுக்கிறோம் என்றால், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களே சொல்றாங்க, உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை இல்லாம எங்கட முன்னோர்கள் அப்படியே சொல்லி வரக்கூடிய செய்திதான், கருத்து வேற்றுமையே கிடையாது. ஆடு மாடு ஒட்டகம் தவிர்த்து, அதாவது நஅம் என்று சொல்லக்கூடிய கால்நடைகளை தவிர்த்து உதுஹிய்யாவும் நிறைவேறாது, அகீகாவும் நிறைவேறாது என்று சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ஒரு செய்தி இமாம் பாஜூரி ரஹிமஹுல்லா அவங்க சொன்னதாக இருக்கலாம், இமாம் மைதானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னதாக இருக்கலாம், இமாம் பாஜூரி ரஹிமஹுல்லாவுடைய உஸ்தாதுடைய பத்வாவாக இருக்கலாம். அது எல்லாமே இந்த பரக்கத்துடைய அடிப்படையில தான் இருக்கும். சரி, அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொன்னதாக செய்தி வந்திருக்கிறேன், அவங்க சொன்னதாக செய்தி எங்கேயும் சஹீஹானதாக சரிபட இல்லை, எங்கேயும் தென்பட இல்லை. அப்படித்தான் தென்பட்டாலும் கூட அதுவும் இதே கருத்தை ஒட்டியதாக தான் இருக்கும் என்பதை உலமாக்கள் எங்களுக்கு விளக்கமாக சொல்றாங்க. இது எங்களுக்கு அப்ப சுருக்கம் திரும்பவும் ஒரு சொல்றேன், இது முக்கியமான செய்தி, நாட்டிலேயோ வெளியிலேயோ விமர்சனமாக கூடாது என்றதுனால திரும்பவும் அதை ஊண்டி சொல்றேன். அகீகாவாக கோழி கொடுத்தால் உதுஹிய்யாவாகவோ அகீகாவாகவோ நிறைவேறாது. சரி, அறிஞர்கள் மத்தியில் ஒரு செய்தி வந்திருக்குது, வந்த செய்தி அது ஒரு இல்லாத ஒரு ஏழைகள் ஒரு பரக்கத்துக்காக வேண்டி மன ஆறுதலுக்காக வேண்டி அதை எடுத்துக்கொள்ள இயலுமே தவிர ஒரு பூர்த்தியான அகீகாவுடைய சுன்னத்தை அதன் மூலமாக நிறைவேற்றியதாக ஆக முடியாது. இந்த ஒரு வாரத்தை தான் இந்த உளவு நேரம் பேசினுடைய சுருக்கமாக இருக்கட்டும். சரி, அடுத்தது இதனுடைய வயசு விடயத்தில் இதை நாங்க நீளமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க உதுஹிய்யா சம்பந்தமாக அடிக்கடி பேசக்கூடிய செய்திகளும் கூட வயசை பொறுத்தளவுல ஆடு கொடுக்கறதாக இருந்தால் செம்மறி ஆடு, அதுவும் எங்களோட ஊர்கள் எதிர்க்கு இல்லைன்னு அது 1 வயசு. 2வது நாங்க ஊராடு வெள்ளாடு என்று சொல்லுவோம், எங்கள்கிட்ட வளமையாக பார்க்கக்கூடிய ஆடுகள் அதுக்கு 2 வயசு பூர்த்தியாகுது, மாட்டுக்கும் 2 வயசு பூர்த்தியாகுது. ஒட்டகம் எங்களை ஊர்கள் நாடுகள்ல இல்ல, அதுக்கு 5 வயசு என்ற செய்தி. சரி, ஆனா இதுல ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்து கொள்ளணும். வயசு என்று வார நேரத்துல இது பொதுவாக பெரிய மட்டத்திலேயும் ஒரு கருத்து ஒரு என்ன சொல்ற ஆக்களை குழப்பி ஊட்டுற ஒரு செய்தி நீக்கிறதுக்குள்ள இரண்டு சொன்னா, ஆடு வளர்க்குற ஆக்கள்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும், ஆட்டுக்கு ஒரு வயசு என்றத அவங்க முடிவெடுப்பாங்க 6 மாசத்துல. நமக்கு 12 மாசம் போனா தான் 1 வயசு, நமக்கு 12 மாசம் போனா தான் 1 வயசு. ஆட்டுக்கு அவங்கள்ட்ட ஒரு அவங்களுக்குள்ளான ஒரு வழக்கு ஒன்றிக்குது, வழக்காறு ஒன்றிக்குது. 6 மாசம் முடிஞ்சா 1 வயசும் பாங்க. அப்ப எங்கட சரியான 1 வயசு படி அதுக்கு 2 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு. அப்ப அந்த அவங்க பாக்குற கணக்கா அல்லது இந்த 12 மாச கணக்கா 1 வயசு? நிறைய பேர் ஆடு விற்கக்குள்ள மாடு விற்கக்குள்ள என்ன செஞ்சுக்குவாங்க,
2 வயசுன்னு சொல்லி தந்துடுவாங்க. அவங்களோட கணக்குல 2 வயசு தான். அவங்களோட பேச்சு வழக்கில் அவங்களுக்குள்ளால பேசி கொள்றது 12 மாசம் பூர்த்தியான 2 வயசு ஆயிடுச்சு. இதை நிதானமாக விளங்கிக் கொள்ளணும். இது பொதுவாக இந்த செய்தி வந்துட்டு எல்லா இடங்களுக்கும் போற செய்தி என்றதுனால எந்த இடத்துல இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இது வந்துட்டு நிதானமாக விளங்கிக் கொள்ளணும். நீங்க ஆடு வளர்க்கக்கூடியவங்க, சும்மா 2-3 ஆடு வளர்க்குறண்டு இல்ல, பொதுவாக அந்த பண்ணையோடு சம்பந்தப்பட்டவங்க, அதனோடு அதிக புழக்கம் உள்ளவங்களோட கேட்டு பார்த்தா விளங்கும். இந்த வழக்காறு ஒன்று இருக்குது, பொதுவாக இருக்குது. ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம். எங்களுக்கு சந்திர கணக்குப்படி 12 மாச பூர்த்தி தான் ஒரு வயசு. சந்திர கணக்குப்படி ஒரு 12 மாதங்கள் பூர்த்தி ஆகிறது தான் ஒரு வயசு. அந்த 2 வயசு தான் எங்கட ஊராட்டுக்கு அப்படி 24 மாசங்கள் பூர்த்தி ஆகின்றன. 12 மாசம் பூர்த்தியாகி 2 வயசுல செல்லுபடி ஆகாது. அடுத்தது இறுதியாக ஒரு செய்தியோட முடிச்சுக் கொள்வோம். அங்கால அடுத்த பூர்த்தியாக முடிச்சுக் கொள்ளாது எங்களுக்கு இதனுடைய முஸ்தஹப்பாத்துகள், சுன்னத்துகள், இந்த இறைச்சிகளை பங்கு வைக்கக்கூடிய முறைகள், அதை சமைக்கிறது, அந்த ஏழைகளை வீட்டுக்கு கூப்பிடுறதா, நாங்க கொண்டு வைத்து கொடுக்கறதா, யாருக்கு கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது என்ற விஷயங்கள் எல்லாம் இதை நாங்க அதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. அதுக்குள்ளேயும் நாங்க எங்கிட்ட சமூகத்துல சம்பந்தப்பட்ட விஷயங்களை அலசி கொண்டே போக வேண்டிய தேவைக்கிறதுனால நாங்க அதை அடுத்த தனியான வகுப்புல இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை பார்ப்போம். இறுதியாக ஒரு செய்தியோட முடிச்சுக் கொள்வோம். இந்த ஆடோ மாடோ புதுசையா கொடுக்கிற நேரத்தில் எங்களுக்கு தெரியும், அது சில குறைகளோட, சில நோய், உடலை மெலிய வைக்கக்கூடிய சில நோய்கள், சொரிச்சல் போன்ற நோய்கள், அல்லது அதை தீனியை மேய்ந்து கொள்ள முடியாத அளவுக்குள்ள சில நோய்கள் குறிப்பாக சொல்லுவாங்க. அதனுடைய மாமிசத்தில் குறைவை உண்டு பண்ணக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும். அடுத்தது கால் நொண்டியாக இருக்கிறது, அல்லது கண் பார்வை குறைச்சலாக இருக்கிறது, இப்படியான இந்த நோய்கள் உள்ளது. துண்டு வெட்டு, வால் பூர்த்தியாக வெட்டுப்பட்டது, காது பூர்த்தியாக வெட்டுப்பட்டது, இப்படி சில விஷயங்கள் இருக்கு. இந்த உதுஹிய்யாவுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசுறோமோ அதே எல்லா அம்சங்களும் இந்த அகீகா கொடுக்கக்கூடிய ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், அதிலே வயசு கவனிக்கப்பட்டது போல இந்த அம்சங்களும் கவனிக்கப்படும். அது உதுஹிய்யாவுக்கு மட்டும்தான். அகீகாக்கு எப்படி சரி கொடுத்துட இயலும் என்று கொடுத்துட்டால் எங்களுடைய அகீகாவுடைய அந்த சுன்னத் நிறைவேறாது. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த வகுப்பு இதோட நிறைவு பெறுது. நாங்க அடுத்த வகுப்புல தான் இந்த அறுக்கக்கூடிய நேரத்துல கவனிக்க வேண்டிய சில முஸ்தஹப்புகள் இருக்குது. அதே போல அதை பங்கு வைக்குகின்ற விதம், பங்கு வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல கவனிக்க வேண்டிய அம்சங்கள், அதனுடைய முறைகள், அதுகள் எல்லாம் இருக்குது. நாங்க இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த எதிர்வரக்கூடிய வகுப்புல பார்ப்போம். கேள்விகள் கேட்கக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொள்ளும். இதோட வகுப்பை நாங்க முடிச்சுக் கொள்வோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹான்